ஹாய் ஹலோ வணக்கம். கிராமத்து ஸ்டைலில் சூப்பர் டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். த்ரீ டு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கருவாடு கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதுக்கான அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், 1 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. 15 சின்ன வெங்காயத்தையும் நான் சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் காய்கறிங்க எடுத்து வச்சுருக்கேன். நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இது இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடை இதோடு சேர்த்து அதையும் வேக விட்டுடலாம். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா இந்த குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு இறக்குனா செம்ம டேஸ்டான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட ஒரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.